Sanya Samayal. Today recipe Ragi Dosa. இன்னைக்கு எங்கள் மம்மியால் செஞ்சு கட்டப்பாங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 அளவுக்கு, ராகி 1 அளவுக்கு, உளுந்து 1/2 அளவுக்கு, உப்பு தேவையான அளவு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கில் தான் நான் 3 அளவுக்கு வந்து இட்லி அரிசியும் 1 அளவுக்கு வந்து ராகியும் 1/2 அளவுக்கு உளுந்தும் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துலேருந்து நம்ம 8 மணி நேரம் ஊறணும் ராகி. இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊறினா போதும். ஸோ நான் வந்து ஊற வச்சுட்டேன். இட்லி அரிசியும் ராகியும் வந்து எனக்கு நல்லா வந்து ஊறிடுச்சு. உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ வந்து நம்ம இதை ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நான் இப்போ ஆட்டி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எப்போதும் இட்லி தோசை அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட்டி எடுத்தால் போதும். அடுத்து ராகி ஆட் பண்ணிக்கலாம். ராகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இட்லி அரிசி போடணும். ஸோ வந்து சைடில் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மசையும். நல்லா மசஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். இல்லைனா ராகி மசைறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. நல்லா மசஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு அரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம அந்த இட்லி தோசை அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் உளுந்து ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது 3த்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் உப்பு போட்டு. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். தோசை தவா அடுப்பில் வச்சு இது வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றலாம். ஸோ இங்கே பாருங்கள், சூடு ஏறினதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றுறேன். சூப்பராக இருக்கும். தோசை மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வேறு எதுவும் தெரியாது. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஒன் சைடு வந்து வெந்துருச்சு. இதிலே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சியாகவும் வச்சு கொடுக்கலாம். நல்லா 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தோல் கசடுலாம் வந்து பிள்ளைங்க வயிற்றில் மாட்டக்கூடாது. அப்புறம் அதுங்களுக்கு வந்து செரிமானம் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்னொரு தோசையும் ஊற்றியாச்சு. இந்த சைடும் வெந்துடட்டும். நல்லா அந்த ராகி கஞ்சி வைக்கும் போது அந்த தோல் வந்து நல்லா கஞ்சியில் வடிகட்டும் போது உங்களுக்கு வந்து தோல் இறங்காமல் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், தோசை நல்லா மொறுன்னு ஊற்றி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து என்ன சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளரையும் தேங்காய் சட்னி, கார சட்னி இது எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு தோசை ஊற்றி கோன் ஷேப்பில் மடிக்கிறதுக்கு வந்து நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து கோன் ஷேப்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணேன். ஸோ வாங்க, இப்படி லைட்டாக திருப்பி போடாமல் அந்த கீறி விட்டுட்டு அப்படியே கோன் டைப்பில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க.